என்ன சொன்னீங்க? நல்ல டைம் வந்திருக்கேன். எனக்கும் ஃப்ரீயா கதைக்க முடியும். அதோ போகின்றது காணல் மேகம், மழையை காணவில்லையே. இதோ கேட்கின்றது குயிலின் சோகம், இசையும் கேட்கவில்லையே. இந்த பூமியே பூவனம், எந்தன் பூவிதழ் சருகு, இந்த வாழ்க்கையே சீதனம், அதில் ஜீவனே போவதே. நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். தென்றல் போகின்றது, சோலை சிரிக்கின்றது, யாரும் சுகிக்கவில்லையே. இந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும். சரி, என்ன சொன்னீங்க? நல்ல டைம் வந்திருக்கேன். எனக்கும் ஃப்ரீயா கதைக்க முடியும். ரைட். எங்கேருந்து வந்திருக்கீங்க? எங்கேருந்து வந்திருக்கீங்க? யூகேலேருந்து வந்திருக்கீங்க. சரி, இன்றைக்கி யூகேலேருந்து வந்து ஸ்ரீலங்காவில் ஜெஃப்னாவில் செல்வா பலசா செல்வ மஹாலில் வந்து சௌமியாவுக்கு வந்து பூப்புனித நீராட்டு விழா நீங்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடுறீங்களான்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க. சரியா, கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இதை கொண்டு கொடுங்க. தங்கட சார்பாக எங்களால் வர முடியலை, ஸோ தங்கட சார்பாக இதெல்லாம் கொண்டு கொடுத்து வாழ்த்திட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த கிஃப்டை கொடுக்க முதல் யார் அனுப்பியிருப்பாங்கன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க? யார் அனுப்பியிருப்பாங்க? எல்லாரும் ஒரு வகையில் செய்துட்டாங்க. ஓகே, இன்னும் செய்யறதுக்கு யார் இருக்கிறாங்க? எல்லாரும் செய்துட்டாங்களா? ஆனா யாரோ செய்திருக்கிறாங்களே, திருப்பி யாரோ செய்திருக்கிறாங்க.
இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சைட்டாக இருக்கலாம், அப்பாட சைட்டாக இருக்கலாம், அம்மாவோட சைட்டாக இருக்கலாம். சொல்லுங்க. சரி, இது ஃபாரின்லேருந்து தான் வந்திருக்கு. வாந்தியத்தை அவங்க இன்னும் செய்யலையா? வரல. ஸோ அவங்க அதனால் நீங்கள் அப்படி கெஸ் பண்ணுறீங்க. ரைட், நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிஃப்டை கொடுத்துருவோம். நாங்கள் கொடுத்துட்டு மிச்சத்து யாருன்றதை கண்டுபிடிப்போம். ஓகேயா? சரி, உங்களுக்கு இந்த லக்ஷ்மி மாதிரி இருக்கிற எங்கட சௌமியாவுக்கு லக்ஷ்மியை கொண்டு கொடுங்கன்னு சொல்லி நிறைய லக்ஷ்மியோட வந்துருக்கு. 2 லட்சம் ரூபாய் காசோட அனுப்பியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சௌமியா குட்டிக்கு இப்படியெல்லாம் அழகாக செய்யக்கூடியவங்கன்னு சொன்னால் 2 லட்சம் ரூபா காசு சில்லங்கன் பண்ணி கொடுத்துருக்காங்க சொன்னால் யார் ஒருத்தங்க முக்கிய உறவுகளாக தான் இருக்குண்ணா. யாராக இருக்க முடியல? வாந்தோத்து அவங்களா? சில நேரம் ரவி மாமா இல்லி. இது வந்து யூகேலேருந்து வரல, இது வந்து வேறொரு நாட்டிலேருந்து வந்து யூரோப் கண்ட்ரிலேருந்து வந்து. அப்பாண்ட அக்கட பேர் சுதா. சுதாவும் இல்லை. ரொம்ப குழப்பறேன் என்ன? படியா யோசிச்சு பாருங்க, என்ன இருக்காங்க. சரி, ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நேம்னு சொன்னீங்க, வாந்து அத்தைன்னு சொன்னீங்க. ஒருவேளை வாந்து அத்தான் இருக்கலாம். அதோட சேர்ந்து இன்னும் ஒரு வார் இருவன் மாமாவா? பெரியப்பாவா? சரி, ஏதோ சரி. ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் வெளிநாட்டில் போயிருந்து இங்கே ஸ்ரீலங்கா வரும்போது தமிழே தெரியாமல் வருவாங்க. ஆனால் இந்த பிள்ளை வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த பிள்ளை வந்து முழுக்க 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 எங்களோட உரையாடும்போது தமிழாலேயே பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பிள்ளைகள் வந்து இங்கே இங்கிலீஷால் தான் பேசுவாங்க. பார்க்குறதுக்கும் கவலையாக இருக்கும், எங்களோட தமிழை மறந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த பிள்ளை வந்து இவ்வளோ அழகான தமிழில் எங்களுக்கு அழகாக ரீப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் இங்கிலீஷில் இடையில போடுறேன். அழகாக எங்களுக்கு பதில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 நன்றி சௌமியா. இப்படியே நீங்கள் வந்து எங்களோட தமிழையும் நீங்கள் வளர்த்து கொண்டு இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். அதோட இன்றைக்கு எங்களோட சௌமியா லக்ஷ்மிக்கு கொண்டு கொடுங்க, இந்த கிஃப்டை கொண்டு லக்ஷ்மியோட சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறது வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். இந்த கோலத்தில் சௌமியாவை நாங்கள் பார்க்க முடியலையா, பக்கத்திலிருந்து இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்தவையாம். ஆனால் அவங்களால வர முடியலையாம் சொல்லி இதெல்லாம் அனுப்பியிருக்கிறது வந்து ஜெர்மனிலிருந்து. சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே வாந்து வந்தா கிருபன் சித்தப்பான்னு. சரி, சித்தப்பான்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சந்தோஷமா? நன்றி. ரொம்ப ஃபஸ்ட் டைமே கெஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க கொடுக்குற பேமெண்ட்டுக்கு நாங்கள் கொஞ்சம் குழப்பத்தானே. ஸோ வந்து நாங்கள் அவங்க அனுப்பினதை நாங்கள் அவங்களோட சார்பாக கொண்டு தந்திருக்கோம். சரி, நீங்கள் மேலதிகமாக இன்னும் சொல்லணும்னு என்ன சொல்ல போகிறீங்க? வடிவா இருக்கா? ரைட், உங்களை மாதிரி அதுவும் வடிவா இருக்கு. இல்லை இதே உங்களை மாதிரி தான் அது வடிவா இருக்குண்ணே. ரைட், ஓகே. ஸோ அடுத்த வருஷம் வருவோம். ஓகே. சரி, இதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கட்டாம். நீங்கள் வந்து சின்ன பிள்ளை இல்லையா? நீங்கள் இப்போ வந்து இனிமேல் வர்ற காலங்கள் எல்லாமே அம்மா அப்பாவோட சொல்ல கேட்டு தான் நீங்கள் இருக்கணுமான்னு சொல்லி வாழ்த்தி இருக்காங்க. அதோடு சேர்ந்து நாங்களும் வாழ்த்துறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம், ஜெஃப்னாவிலேருந்து. நன்றி, தேங்க்யூ.